ஆச்சி மசாலா. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். உங்கள் சத்யாவில் இப்பொழுது ஆடி அதிரடி தள்ளுபடி. டயா பூஸ்டர் சுகரை கண்ட்ரோல் பண்ணும், உங்க ஆரோக்கியத்தை மீட்டு தரும். சர்க்கரையை கட்டுப்படுத்துறதுக்கான எளிமையான வழிமுறை, இயற்கையான வழிமுறை. அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும். சிஎம்மா இருக்கும் போதே நான் ஒன்றும் கிளிக்கல. இல்லை, நான் பிஎம் ஆகி நான் வந்து ஒட்டுமொத்த இந்தியாவே நான் தலைகீழாக திருப்பி போட்டுருவேன்னா, இங்கே உண்மையிலே இந்தியாவில் இருக்கக்கூடிய மக்கள் வந்து முட்டாள் நினச்சிட்டு இருக்கிறாங்களா, தாவேக்கால இருக்கிற மக்கள் மாதிரி முட்டாளா அப்படின்றது எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. பேசுகிற விஷயமே தப்பான விஷயம். நீ பேசுகிறது கேட்ட கேள்வி ஒன்று, நீ சொல்கிற பதில் ஒன்று. எப்படி வந்து உங்கள் அண்ணன் நாங்கள் சிஎம்மாவே மக்களை இன்னும் சந்திக்க வரல, பெரம்பூர் போய் மக்களை சந்திக்கலை, திருச்சியில் போய் நன்றி சொல்ல போவார்னு பார்த்தா போயிட்டு அங்கே எலெக்ஷன் அடுத்த பை எலெக்ஷனுக்காக பேசுகிறாரு, அங்கேயும் போயிட்டு தீய சக்தி திமுக திமுக திமுகன்னு கத்திட்டு வர்றாரு. வேற என்ன பண்ணுறாரு? அவர் எப்படி சிஎம், அவர் எப்படி அடுத்த பிஎம் ஆவார்? யார் பிஎம் ஆனால் யாரை பேசுவார்? மோடிஜியை பேசுவாரா? மோடிஜி மோடிஜி மோடிஜி. நீ நாட்டுக்கு நீ என்ன பண்ண போகிற? எதுவுமே கிடையாது. யூ ஆர் நத்திங் பட் அ யூஸ்லெஸ் திங். இதை வந்து சப்போர்ட் பண்ணிட்டு இருக்க வரைக்கும் திஸ் ஸ்டேட் இஸ் கோயிங் டு சி அ வேர்ஸ்ட் ஃபேஸ் ஆஃப் தமிழ்நாடு. மண்டையில் மூளை இல்லை, வேற என்ன பண்ணுறது? மூளை இல்லாத ஒரு சிஎம்மை வச்சுட்டு இப்படி தான் யார் யார் என்னென்ன பேசுகிறாங்களோ கேட்டுட்டு அதை கடந்து போகணும். ஒரு ஃபேமஸ் ஃபேஸ் இருந்தால் தானே ஒரு கனெக்ஷன் இருக்கும் டெல்லிக்கும் தமிழ்நாட்டுக்கும். ஸோ அதனால அவர் வந்து போட்டிருக்காங்க, அவருக்கும் ஒரு கனெக்ஷன் இருக்கும். எனக்கு புரியல, தமிழ்நாட்டுக்கும் அவர் சம்மந்தமே கிடையாத ஒரு ஆள். அடுத்து வந்துருவானுங்க, டிஎம்கே மட்டும் என்ன தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய கட்சியா, தெலுங்கு தானே அப்படின்னு பேசுவானுங்க. ஸோ அந்த ப்ரொபகேண்டா மாதிரி தான் இதுவும் இருக்குது. இப்போ எப்படி பேசினாலும் ஒரு ஃப்ளோவாக தான் போயிட்டே இருக்கும். இது என்ன நடக்குதுன்றதை அனலைஸ் பண்ணுறதுக்கே இட் வில் டேக் another 5 years. ஸோ டிவிகே ஆட்சி வந்து ஒரு அன்பிரடிக்டபிள் ஒரு காமெடி ஷோ தான் என்னை பொறுத்த வரைக்கும், ஒரு சர்க்கஸ். அதே சமயம் கரூர்ல பாதிக்கப்பட்ட மக்களுக்கு அரசு வேலை கொடுத்திருந்தாரு. அந்த அரசு வேலையை இப்போ மதுரை கிளை உயர்நீதிமன்றம் ரத்து பண்ணியிருக்காங்க. இதை பத்தி உங்க கருத்து? எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. சீரியஸா ஐ எம் வெரி ஹாப்பி ஃபார் தட். அதாவது செத்தவங்க யாரும் சுதந்திர போராட்ட தியாகி கிடையாது, பட் அவங்க எல்லாருக்குமே என்னோட கண்டோலசன்ஸ் இருக்கும். அது ரொம்ப தப்பு தான். இறந்து போன சின்ன குழந்தைங்கள்லேருந்து அங்கே யங்ஸ்டர்ஸ் வரைக்குமே ரொம்ப மனசு கஷ்டமான ஒரு விஷயம்தான். ஸ்டாம்படுன்றது ஒரு கிராஸ் ஓவர் பண்ண முடியாத ஒரு சோகமான ஒரு விஷயம். அதுக்கு காரணமாக இருக்கிற இவரே வந்து வாய் திறந்து ஒன்றும் பேசலை, ஓடி போனார் அங்கேருந்து. ஆல்ரெடி பசங்க இங்கே வேலைவாய்ப்பு திண்டாட்டத்தில் தான் உட்காந்து எக்ஸாமுக்கு படிக்கிறாங்க. 10-15 வருஷமாக யூபிஎஸ்சியோ இல்லை டிஎன்பிஎஸ்சியோ உட்காந்து படித்து கஷ்டப்பட்டு அவன் ஒரு பொசிஷனுக்கு வரணும்னு வெயிட் பண்ணிட்டு இருக்கும் போது இவரோட ஒரு செல்ஃபிஷ்னஸ்க்காக செத்து போன ஒரு 41 பேருக்கு ஒரு 31 வேலை வாய்ப்பை நீ ரெடி பண்ணி கொடுக்குறேன்னா முட்டாள்தனமா இல்லையா? இங்கே படிக்கிற பசங்க யாரும் முட்டாள் இல்லையா? எனக்கு ஆச்சரியமான விஷயம் அதுதான். ஒரு நடிகனை பார்க்க வந்து செத்து போன ஒரு 41 பேருக்கும் உட்காந்து ஸ்கில்லோட உட்காந்து படிக்கிற பசங்களுக்கும் வித்தியாசம் இல்லையா? நீ எப்படி வந்து இப்படி ஒரு ப்ரொபகேண்டா கொண்டு வரீங்கன்னு தெரில. இது ரொம்ப ஒரு குரூவலான விஷயம் தான் நான் சொல்கிறது. பட் என்னை பொறுத்த வரைக்கும் கோட் பண்ணது ஒரு கரெக்டான விஷயம்தான். நீங்கள் சுப்ரீம் கோர்ட் போங்க, எங்கே வேணால் போங்க, பட் நீங்கள் பண்ணுறது ரொம்ப தப்பான விஷயம். பிகாஸ் நீங்கள் பண்ண தப்பை மூடி மறைக்கிறதுக்காக இப்படி ஒரு வேலை வாய்ப்பை நான் தரேன், இத்தனை லட்ச ரூபாய் நான் தரேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் மக்களை எவ்வளோ நாளைக்கு ஏமாற்ற போகிறீங்கன்னு தெரியல. பட் நீங்கள் நீதிமன்றம் முன்னாடி இந்த ஒரு சீன் எல்லாம் கிரியேட் பண்ண முடியாது கண்டிப்பாக. பட் ஆதவ் அர்ஜுன் என்ன சொல்லியிருந்தாருன்னா, கரூர்ல ஒரு ரவுடி கும்பல் வந்து ஆட்சி செஞ்சுட்டு இருக்காங்க, அவங்க தான் அங்கே ரூல் பண்றாங்க, அவங்கனாலதான் அந்த கரூர் சம்பவமே நடந்துச்சு அப்படின்னு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி கூட ஆதவ் அர்ஜுனா சொல்லியிருந்தாரு. ஆக்சுவல் சிஎம் ஆதவ் அர்ஜுனாவுக்கு வந்துட்டு இன்னும் கொஞ்ச நாளில் ஐ திங்க் ரியாலிட்டி ஹிட் ஆகும்னு நினைக்கிறேன். ஏன்னா இப்போ தான் யங்ஸ்டர்ஸோட ஃபேஸ் எல்லாம் பார்த்துட்ருக்காரு. இப்படியே எவ்வளோ நாள் பொய் சொல்லிட்டு தமிழ்நாட்டை கேசினோ ஆக்கி விற்கிறதுக்கான பிளானில் அவர் பண்ணிகிட்ருக்காரு. ஒன் சைடு தமிழ்நாடு அந்த ஈசிஆர் சைடு ஃபுல்லாக அது கேசினோ. ஸோ இந்த மாதிரி ஒரு மென்டாலிட்டியில் அவர் நம்மளை ஏமாத்துறதுக்காக இதெல்லாம் பேசணும். என்ன சொல்ல வரீங்க? அவங்க பிஸ்னஸ், ஃபேமிலி பிஸ்னஸ் அப்படி வச்சுக்கலாமே. லாட்ரி ஃபேமிலி தானே. ஸோ கெசினோ அப்படின்றது ஒரு டாப் லெவல் லாட்ரி பிஸ்னஸ். ஸோ நீங்கள் அதை ஒன் பை சைடாக பண்ணிட்டுருக்கீங்க. ஸோ அப்படியே இந்த பக்கம் வந்து தேவையில்லாத வேலையெல்லாம் பார்க்கக்கூடாதுல்ல. மக்களை திசை திருப்புற விஷயமா நீங்கள் வந்துட்டு ஒரு ரவுடி கும்பல் வந்துச்சு, இப்போ நீங்கள் தான் உங்கள் அண்ணன் தான் சிஎம், ஆட்சி உங்கள் கையில் தான் இருக்குது, நீங்கள் தான் தமிழ்நாடு தான் நீங்கள் அப்படின்ற ஒரு சினாரியில் இருக்கும்போது நீங்கள் ஸ்டெப்பு எடுத்து பண்ணலாமே. சிபிஐ கிட்ட நீங்கள் ஒரு கேஸ் போட்டு ஹேண்ட் ஓவர் பண்ணுங்கள். செந்தில் பாலாஜி மேலே தானே நீங்கள் பழி சொல்கிறீங்க, டிஎம்கே பண்ணுச்சுன்னு தானே பேசுகிறீங்க, பண்ணுங்கள். போலீஸே உங்கள் கண்ட்ரோலில் தான் இருக்குது. மாரல் போலீசிங் பண்ண தெரிஞ்சவங்களுக்கு விசாரித்து இதெல்லாம் சரி பண்ண தெரியாதா? கண்டுபிடிச்சி உள்ளே வைக்க தெரியாதா? சிஎம்க்கு உள்ளே வைக்க தெரியாதா? எல்லாமே உங்ககிட்ட பவர் இருக்குது, இருந்தும் ஏன் பண்ண முடியல? ஏன்னா தப்பு பண்ணது நீங்கள்.
உங்களால பொய் மட்டும் தான் பேச முடியும். எவ்வளவு நாளைக்கு இந்த பொய் போகுதுன்றதை நம்ம பார்க்கலாம் அப்கமிங் டேஸ்ல. அதே சமயம் கரூர்ல பாதிக்கப்பட்ட மக்களுக்கு அரசு வேலை வழங்கினப்போ விஜய் அழுதாரு. அந்த எமோஷனல் வீடியோவை டிவிக்கு வாரியர்ஸ் நிறைய பேர் ப்ரொமோட் பண்ணாங்க. இப்போ அரசு வேலையை ரத்து பண்ணியிருக்காங்க. அது தற்காலிக வேலை தான், அதுக்கு பின்னாடியும் சில பேரோட சதி இருக்கு அப்படிங்கிற மாதிரி கூட சொல்றாங்கல்ல. இந்த மாதிரி எந்தவித அரசியல் அப்டேட்ஸும் தெரிஞ்சுக்காம தொடர்ச்சியா டிவிகே வாரியர்ஸ் இந்த மாதிரி நடந்துக்கிறாங்கல்ல, இதை பத்தி உங்க கருத்து என்ன? டிவிக்கு விர்ச்சுவல் வாரியர்ஸ் ஆக்சுவலி அவனுங்க அப்யூசர்ஸ். ஆக்சுவலி விர்ச்சுவல் வாரியர்ஸ்லாம் கிடையாது, அப்யூசர்ஸ்ன்றதை தாண்டி ஃபேக் நேரேட்டிவ் செட் பண்ணுறதுல ஒரு டாப் கிளாஸ் டிகிரி முடிச்சுட்டு வந்தவனுங்க. ரூட் மாஃபியா அப்படின்னு கூட வச்சுக்கலாம் ஜெகதீசன். ஸோ அவரோட டீம் தான் இந்த ஒர்க்லாம் பண்ணுறது. இதை நான் 100% நம்புறேன். பிகாஸ் ஐ ஹவ் ஃபேஸ்ட் இட். பாஸ்ட் ஒரு 3 monthsல நானும் நிறைய ஃபேஸ் பண்ணேன். என்ன ஃபேஸ் பண்ணீங்க? அதான் பேசினாலே வந்துட்டு என்னோட 7 பரம்பரையை தூண்டி எடுத்து திட்டுறது, மென்டலி அப்யூஸ் பண்ணுறது, தேவையில்லாத வார்த்தைகள், ட்ரோல் பண்றது, ட்ரோல் மெட்டீரியலாக யூஸ் பண்றது. ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் ஐ எம் ஹேவிங் அ ப்ரூஃப் ஆக்சுவலி. ட்ரோல் மெட்டீரியலாக ஃபாலோ பண்றது, பேரண்ட்ஸ்க்கு மெசேஜ் அனுப்புறது, இன்ஸ்டால ஃபேஸ்புக் காட்ட முடியுமா? ஃபுல்லாகவே சம்மந்தமே இல்லாத போஸ்ட்டுக்கெலாம் வந்துட்டு கமெண்ட்ஸ் இருக்கும். ஸோ இந்த ஐடியெல்லாம் பார்த்தா சிஎம் சாரோட ஃபோட்டோ இருக்கும், தென் டிவிக்கு ஃப்ளாக் இருக்கும். ஃபாலோ பண்ணுறதெல்லாம் பார்த்தா ஆக்டர் விஜய், சிஎம்ஓ தமிழ்நாடு, இந்த ஐடிஸ் ஃபாலோவில் இருக்கும். இதை தாண்டி டிஎன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில ஐடிஸ் இருக்கும். ஆனால் என்ன டவுட்னா, இந்த இடத்துல ரூட் மாஃபியா தான் இந்த வேலை பண்ணுது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறீங்க. பட் டிவிகேவோட அல்லது விஜயோட இமேஜ் வச்சு யார் வேணாலும் இப்படி பெண்களை அபியூசிவாக பேசலாம்ல. ரூட் மாஃபியா தான் பண்ணுதுன்னு எப்படி நீங்கள் பேச முடியும்? எப்படி நம்புறீங்கன்னு கேட்குறீங்களா? இப்போ நான் ஒரு 4-5 பேருக்கு இந்த விஷயம் நடந்தது அப்படின்னா ஓகே, ஒரு டார்கெட்டட் பர்சன்ஸ் அப்படின்றத வந்து நம்ம வச்சுக்கலாம். யாருன்னே தெரியாது. சிந்தியா லவ்டே, ஷீ இஸ் அ ஃபேமஸ் சீனியர் ஆர்டிஸ்ட் தான். நத்திங் பட் ஷீ இஸ் சப்போர்ட்டிங் திராவிடியன் ஐடியாலஜி, அவ்வளோதான். அவங்களெல்லாம் ஏன் போய் பேசணுன்ற அளவுக்கு யோசிக்க வேண்டியதாக இருக்குது. ஷீ ஹேவிங் 1.2 million ஃபாலோவர்ஸ் இன் இன்ஸ்டாகிராம். ஸோ சோஷியல் மீடியாவில் அவங்க ஃபேஸ் கொஞ்சம் ரெஜிஸ்டர்டான ஃபேஸ். ஸோ அவங்க ஒரு சில விஷயத்துக்கு கொஸ்டின் பண்ணும்போது லிட்ரலி ஷி வாஸ் டார்கெட்டட். ஒரு சில ஃபேமஸ் ஆக்டர்ஸை டார்கெட் பண்ணுறது, முக்கியமான ஒரு தமிழ் சினிமா இண்டஸ்ட்ரியில் ஃபேமஸான ஒரு ஆக்டர், அவரோட கமெண்ட் செக்ஷனில் போய் அவர் அசிங்கமாக பேசி ரொம்ப மன உளைச்சலுக்கு ஆளாக்கி அவரே வந்து பேசுகிற அளவுக்கு பண்ணுது. இதெல்லாம் யார் பண்ணுறாங்க அப்படின்னு தேடும் போது தேர் இஸ் அ ஐடி கால்டு த ரூட். ஸோ இந்த ரூட்டுன்ற ஐடி எல்லாரோட மியூச்சுவல்லையுமே இருக்கு. ஸோ ஆச்சரியமான விஷயமா இருக்கு இல்லையா? ஸோ அவர் ஆக்சுவலி ஒரு பிஆர் பண்ணுறவர்னா ஒரு சினிமா இண்டஸ்ட்ரியில் சப்போர்ட் பண்ணுறது இல்லை கூட சுற்றுறது இதெல்லாம் பிரச்சனை இல்லையே. இன்னைக்கு அவருக்கும் ஒரு போஸ்டிங் கொடுத்துருக்கீங்க, கூட வச்சுட்டு சுற்றுறீங்க. பேசுகிற எல்லாரையுமே பதில் சொல்ல முடியாத இடத்துல நீங்கள் இருந்துட்டு யாரோ சம்மந்தமே இல்லாத ஒரு ஐடிஸ், முகம் தெரியாத ஐடிஸ் எல்லாருமே வந்து பேசுகிறாங்க. அண்ட் டிவிகே கார்த்தி அப்படின்றவரோட வாய்ஸ் நோட் கூட இப்போ ரீசெண்டாக வெளியில் வந்தது. அவரும் அதான் பேசியிருந்தார். ஒரு மெயில் ஐடிக்கு ஒரு 5-6 ஃபேக் ஐடி ஓப்பன் பண்ண முடியும், எங்கிட்டே இருக்குது. ஸோ இந்த மாதிரி காசு வாங்கிட்டு பண்ணலாம் அப்படின்றத அவர் பேசுகிறாரு. டிவிகே சேர்ந்த முக்கியமான ஒரு இன்ஃப்ளூயன்சர் திருச்சியில். ஆமாம், அவரே வந்து நிறையா பேசுவார். அவருமே இடையில நிறைய 2-3 விஷயத்தில் மாட்டியிருக்கார். அப்படின்னும் போது ஐம் ரியலி கெட்டிங் அ ஷாக். கண்டிப்பா இவங்க தான் இருக்கும் அப்படின்றது ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. அப்போ இந்த இடத்துல டிஎம்கேல சில எம்எல்ஏக்கள் தாவேக்காவை அவதூறா பேசுனாங்க அப்படின்னு கைது பண்ணி இப்போ சிறையில வச்சிருக்காரு. இப்போ இந்த மாதிரி நீங்க சொல்றீங்க ரூட் மாஃபியா எங்களை இப்படி மாதிரி செக்ஷுவலா டார்ச்சர் பண்றாங்க, இந்த மாதிரி கமெண்ட் பண்றாங்க, ப்ரூஃப் கூட இருக்கு, நீங்க காட்டுறீங்க. அப்ப இவங்க மேல முதலமைச்சர் விஜய் நடவடிக்கை எடுக்காம இருக்காரு? எடுக்க மாட்டாரு. எப்படி எடுப்பாரு? 5-4 months நடக்குது இது. எல்லா ஐடிஸும் பார்த்தீங்கன்னா February month தான் ஓப்பன் ஆயிருக்கும். February இல்லை Jan ஓப்பன் ஆயிருக்கும். ஒரு 4-5 months நடக்குது. ஆஃப்டர் அவர் சிஎம் ஆனதுக்கப்புறம் அந்த ஒரு 10 days எல்லாருமே வந்து அவங்கவுங்க ஒப்பீனியன்ஸை பேசும்போது லிட்ரலாக தட் 10 days வாஸ் வெரி ஒஸ்ட். நான் பார்த்த வரைக்கும் நிறைய இன்ஃப்ளூயன்சர்ஸ்லாம் அழுதே வீடியோ போட்டிருந்தாங்க, ரொம்ப அப்யூசிவாக இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. தென் பாடி ஷேம் பண்ணுறது, ஒரு மேல் சாவனிஸ்டிக் பர்சன்ஸாகவே நடந்துப்பாங்க இவங்க எல்லாருமே. ஸோ இதெல்லாம் வந்து நீங்கள் கேட்க மாட்டீங்களா விஜய் சார்? நாங்கள் போட்ட எல்லா வீடியோஸ்லையுமே வி ஹாவ் டேக்டு. டிஎன் போலீஸும் டேக் ஆயிருப்பாங்க, சிஎம்ஓ தமிழ்நாடும் டேக் ஆயிருப்பாங்க. விஜயும் பார்த்துட்டு கண்டுக்காம இருக்காரு. நாங்கள் டேக் பண்ணுறோம், உங்களுக்கு தெரியாதா? உங்களோட டீமுக்கு தெரியாதா? ஐடி விங்குன்னு வச்சிருக்கீங்க, டிவிக்கு ஐடி விங்கு டேக் பண்ணுறோம், இந்த மாதிரி வருது பாருங்க,
இந்த மாதிரி பேசுங்க, இந்த மாதிரி பண்ணக்கூடாதுன்னு சொல்லுங்க. உங்க ஃபேஸ் தானே யூஸ் பண்றாங்க, உங்க பேரை தானே யூஸ் பண்றாங்க. தென் யூ ஹேவ் டு பி வெரி ரெஸ்பான்சிபிள். பெண்கள் பாதுகாப்புன்னு கேட்குறீங்க, இப்போ ஆன்லைன்ல திட்டினா மட்டும் அது பாதுகாப்பு இல்லையா? அது பாதுகாப்புக்குள்ள வராதா? இட்ஸ் ஜஸ்ட் சோஷியல் மீடியா தானே அப்படின்னு போயிடுவீங்களா? அது ஆன்லைன் அபியூசிங் இல்லையா? இதை கேள்வி கேட்கும்போது பதிலே சொல்லாத ஒரு சிஎம் எப்படி ரியல் லைஃப்ல பதில் சொல்லுவாரு? ஆச்சரியமா தான் இருக்கு. ஸோ இதை வந்து எந்த அளவுக்கு இதை அடுத்து வரப்போற 6 மாசத்துல எப்படி இதை கண்ட்ரோலாக எடுக்க போறாங்கன்றது தெரியல. இப்போ நான் பேசிட்டு இருக்கிறதுக்குமே எனக்கு என்னென்ன ரியாக்ஷன் வரப்போகுதுன்னு தெரியல. பட் நடக்க போற எல்லாமே ஒரு அபியூசிவ் ஸ்டேட்மெண்ட்ஸ் தான். இது வந்திருக்கிறது எல்லாமே ஒரு அபியூசிங் தான். இது அவர் என்னைக்கு கண்ணை திறந்து பார்க்க போறாருன்றது எனக்கு தெரியல. அப்போ திமுக சொல்ற மாதிரி ரூட் மாஃபியாங்கிற ஒரு டீம் ஒர்க் பண்ணிட்டு தான் இருக்காங்க. கண்டிப்பா. ஏன்னா கட்டின பொண்டாட்டிய வந்து தப்பு தப்பா பேசுறாங்கங்க, ஒய்ஃபை தப்பு தப்பா பேசுறாங்க, அவரோட ஒய்ஃப் சங்கீதாவை பேசுறாங்க, அசிங்கமா பேசிருக்காங்க. நாங்க பார்த்துருக்கோம் அவ்வளோ வீடியோஸ் அந்த டைம்ல. அதுக்கே வாயை திறந்து என் ஒய்ஃபை பேசாதீங்க அப்படின்னு அவரால் சொல்ல முடியல. எப்படி வந்து மற்ற பசங்க தானே தமிழ்நாட்டில் எங்கேயோ ஏதோ நுக்கன் கார்னரில் இருக்கக்கூடிய பசங்க இவங்கள பேசினா நமக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு இவ்வளோ லதாஜிக்காக இருக்கிற சிஎம் வந்து எப்படி தமிழ்நாட்டு மக்களுக்கான பாதுகாப்பை பேச போறாருன்றது எனக்கு தெரியல. அதே சமயம் இப்போ மகளிர் உரிமை தொகைக்கும் 2500 ரூபாய் வழங்காம இருக்காங்க. இந்த சமயம் பார்த்து முதலமைச்சரோட ஆபீஸ் வேற இடத்துக்கு சேஞ்ச் ஆக போகுது, அதுக்கு பல கோடி ரூபாய் செலவு பண்ண போறாங்க அப்படிங்கிற செய்திகளை கூட பார்க்க முடியுது. ஆட்டோக்ரஸி தான். மக்களை பத்தி கவலை இருந்தால் தானே மக்கள் நலத்திட்டத்தை பத்தி யோசிக்க தோணும். ஸ்டாலினா எல்லாத்துக்கும் மக்கள் மேலேயே வந்து மக்களை பத்தியே எனி டைம் யோசிச்சுட்டு இருக்கிறதுக்கு இவர் என்ன ஸ்டாலினா? கிடையாது, ஆக்டர் விஜய் தானே. ஸோ தன்னோட சுயநலத்தை பற்றி தான் யோசிப்பார். அதனால வந்து நான் 10th ஃப்ளோர் போகிறேன், ஆமாம் மக்கள் வந்து இப்போ சந்திக்கணும்னு போய் கேட்பாங்க. இது வரைக்கும் அவரோட ஆக்டர்ஸை சந்திச்சு போஸ்ட் போட்டுட்டு இருந்தவர் 10 வயசு பொண்ணு செத்து போச்சு, அந்த ஃபேமிலி போய் பார்க்கல, 41 பேர் செத்து போனாங்க. நினச்சிருந்தா 3 மாதத்துக்கு எத்தனையோ தடவை போயிருக்கலாமே, போய் பார்த்துருக்கலாமே, பார்க்க மாட்டார். இப்போ அன்றைக்கி அந்த ஃபங்க்ஷன்னு ஒன்று தேவையில்லாத ஒரு சினாரியோ ஒன்று க்ரியேட் பண்ணணும்னு சொல்லிட்டு அரேஞ்ச் பண்ணி அவங்க பண்ணது எல்லாமே. ஸோ இந்த 10வது மாடிக்கு போனால் மக்கள் எப்படி பார்க்க வந்தால் வெயிட் பண்ணுவோம், இந்த பக்கம் வந்தால் அவர் இந்த பக்கம் போயிடுவார், சிஎம் இல்லை, அவ்வளோதான். அப்போ மக்கள்கிட்ட இருந்து தப்பிக்கிறதுக்காக 10வது மாடிக்கு போறாருன்னு சொல்ல வரீங்களா? சோஷியல் மீடியாவை கண்டு பயம், மீடியாவை கண்டு பயம். 4th பில்லர் ஆஃப் இந்தியா மீடியா. என்னைக்கா ஒரு நாள் மதிச்சிருப்பாரா? மதிச்சதே கிடையாது. கத்துறாங்க டெல்லி போகும்போது, சார் இது மரபு சார், ப்ரீவியஸ் சிஎம்ஸும் வந்து பேசியிருக்காங்க, இந்த மாதிரி பண்ணாதீங்க சார். இப்படி கையை காமிச்சிட்டு போறீங்கன்னா இது என்ன படமா? இல்லை நீங்கள் தான் மூவி தேட்டர்லேருந்து படம் ரிவ்யூ பார்த்துட்டு வெளில வரீங்களா? கிடையாது. இவர் வந்து சிஎம்மாக அக்செப்ட் பண்ணிக்கிறதுக்கே இன்னுமே எனக்கு மனசு வரலங்க, டு பி ஃப்ராங்க் சொல்கிறது. அவர் ஏதோ விளையாட்டு பொருளை கையில் வச்சிருக்க மாதிரி ஸ்டேட்டை கையில் வச்சுட்டு இருக்காரு. 8 கோடி மக்களோட வாழ்க்கை கையில் இருக்குது. ரொம்ப லத்தாஜிக்காக இருக்கார். இவ்வளோ லத்தாஜிக்னஸ்லாம் இருந்ததுன்னா கண்டிப்பாக லாஸ்ட் 41 பேர் செத்தது, நம்ம அடுத்து எத்தனை பேர் சாவ போகிறோன்றது தெரியல. எங்கேயோ கொண்டு போய் விட போகிறாரு, அது மட்டும் எனக்கு நல்லா தெரியுது. இப்ப வந்து 3 மாசத்துக்கு அப்புறமும் நாங்க அழுதுகிட்டே இருப்போம், திமுக இது செஞ்சுச்சு, திமுக என்ன செஞ்சுச்சு, திமுக விடுங்க, நீங்க தான் ஆட்சியில இருக்கீங்க, நீங்க என்ன செய்ய போறீங்கன்றத பேசுங்க நாங்க சொல்றோம். இது கேள்வியும் முட்டாள்தனமா இருக்கு இல்லைங்களாங்க. நீ எஸ்கேப் ஆகுறதுக்கு இப்ப பாஜக மோடி அரசாங்கத்துக்கு ஒரு நெஹ்ரு கிடைச்சிருக்காரு பாவம். ஜவஹர்லால் நேரு இருக்கும் போதே சுதந்திரத்துக்காக கிட்டத்தட்ட 9 வருஷம் அவர் வந்து ஜெயில இருந்தோம். அவர் செத்து பல வருஷம் ஆனதுக்கு அப்புறமும் இன்னும் ஜவஹர்லால் நேரு பண்ண தப்புன்னு சொல்லிட்டு பேசுறதுக்கு அங்க ஒரு பீஸும், செய்யற தப்பெல்லாம் செஞ்சுக்கிட்டு தப்பெல்லாம் திமுக தான் செஞ்சுட்டு இப்ப பேசுற ஒரு பீஸ் இங்க இருக்கு. இப்ப இவங்க கையில தான் நம்ம நின்று சிக்கி சின்னாபின்னம் ஆயிட்டு இருக்கோம். அதே சமயத்துல இருக்கக்கூடிய முக்கியமான பிரச்சனை அப்படிங்கிறது மின்சார பிரச்சனை. இது குறித்து ஸ்டாலின் அவர்கள் கூட ஒரு பதிவு போட்டிருக்காங்க. இந்த மின்சார பிரச்சனைக்கு கால அவகாசம் கொடுக்கணும், கட்டணம் வந்து உயர்த்தப்பட்டிருக்கு அப்படிங்கிற ஒரு கோரிக்கையும் வச்சிருக்காங்க. அதுக்கு ஒரு சில மணி நேரங்கள்லயே அமைச்சர் நிர்மல்குமார் அவர்கள் வந்து கால அவகாசம் எல்லாம் கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்றாங்க. இந்த விஷயத்துல கால அவகாசம் கொடுக்க வேண்டியது கட்டாயமா? நீங்க எப்படி அதை புரிஞ்சுக்கிறீங்க? நான் என்ன சொல்றேன், இது கட்டணமே செலுத்தக்கூடாதுன்றேன். கட்டணமே செலுத்தக்கூடாது. நீங்க நம்ம வீட்டுக்கு என்ன யூசேஜ் பண்றோம் நமக்கு தெரியும்ல. நம்ம வீட்டுக்கு என்ன கரண்ட் யூஸ் பண்ணி, கரண்ட் யாரும் சாப்பிடுறது இல்லைங்க. கரண்ட் இல்லை, நான் வந்து இப்படி ரோபோக்கு சொன்ன மாதிரி நான் சொருகிறேன், நான் அதனால எக்ஸ்ட்ரா நீ யூஸ் பண்றேன்னு சொல்றதுக்கு விஷயமே கிடையாது. இங்க யாரும் பைத்தியம் இல்ல மக்கள்லாம். அப்ப நீங்க ஒரு பொம்பளை அழுறாங்க, 29,500 எனக்கு பில் வந்திருக்குன்னு சொல்லிட்டு அவங்க கத்தி கதறாங்க. ஒரு வீட்டுல ஒண்ணுமே இல்லாம 100 ரூபாவா 1000 ரூபாய்க்குள்ள வரக்கூடியதுல நீங்க 4,500 அப்படியே நீங்க 3 மடங்கு 4 மடங்கு நீங்க போடும்போது அந்த மக்கள் என்ன பண்ணுவாங்கங்க? என்ன பண்ணுவாங்க? நீங்க கால அவகாசம் கொடுக்க மாட்டீங்கன்னு சொல்றதுக்கு நீங்க யாரு? நான் பணமே கட்ட மாட்டேன்னு நான் சொல்றேன். நீ கேஸ் போடு, கன்சியூமர் கோர்ட்ல கேஸ் போடு, இந்த அரசாங்கத்தை எதிர்த்து கேஸ் போடுங்க. என்ன பண்றீங்க நீங்க? என்ன பேச்சு பேசுறீங்க?
எம்.கே. ஸ்டாலின் அவர்கள் மனிதாபிமானத்தோட சொல்லியிருக்காரு. நீங்க கட்டணம் செலுத்துறதுக்காக நீங்க நாட்கள் குடுக்கணும்னு. அவர் தலைவருங்க அவரு. அவர் தலைவர் அவரு. அவர் 70 வருஷம் அரசியல படிச்சுட்டு இருக்கக்கூடிய ஒரு பக்கத்துல இருந்து பார்த்துட்டு இருக்கக்கூடியவரு. அவருக்கு தெரியும் மக்களோட கஷ்டம் என்னன்னு அவருக்கு தெரியும். இன்னைக்கு நீங்க கோட் சூட் போட்டுட்டு வந்தோனே உங்களுக்கு அந்த வலி தெரியல. மக்களோட வலி உங்களுக்கு தெரியல. எப்படி தெரியும்? எப்படி தெரியும் மக்களோட வலி? நீங்க நீங்க உங்க பிள்ளைக்கு குடுத்த லட்சக்கணக்கிலேயே நீங்க கடன் எழுதி வைப்பீங்க. உங்க வீட்டு டிரைவருக்கு நீங்க வந்து கோடிக்கணக்குல செலவு பண்ணி நீங்க கம்பெனி வச்சு நடத்தக்கூடிய உங்களுக்கு, சாதாரண அன்றாடம் கூலி வேலை செஞ்சு குடும்பத்த நடத்துறவனோட வலி உங்களுக்கு எங்க தெரியும்? நான் நான் சொல்றேன். நான் இப்ப கரண்ட் பில் வந்திருந்தா நான் நடு ரோட்ல நான் ஹர்த்தால் நான் பண்ணிருப்பேன். நீ வா என் வீட்ட வந்து பாரு நான் என்னென்ன யூஸ் பண்றேன்னு. நான் ஒண்ணுமே இல்லாம நீ என்ன சொல்லிட்டு வந்த? 200 யூனிட் ஃப்ரீன்னு நீங்க சொன்னீங்கல்ல. அது மாசம் 100 யூனிட் நீங்க மாசம் மாசம் கரண்ட் பில் எடுக்கணும் நீங்க. அப்படித்தானே இவங்க சொன்னாங்க. மாசம் மாசம் ஏன் உங்க கரண்ட் பில் எடுக்க மாட்டேன்றாங்க அப்படின்னு கேட்டீங்க. அப்ப மாசம் 100 யூனிட் ஃப்ரீன்னு நீங்க சொன்னீங்க. அப்புறம் என்ன சொன்னீங்க? மாசம் 200 ஒரு பில் வந்தா 200 யூனிட் ஃப்ரீ. ஆனால் 500 யூனிட்க்கு மேல செலவு பண்ணா அந்த 200 யூனிட் ஃப்ரீ கிடையாது. அப்ப நீங்க அதுலயுமே போங்காட்டம் ஆடிட்டீங்களா? அட்லீஸ்ட் அந்த 100 யூனிட் ஃப்ரீயா கிடைச்சிட்டு இருந்தது கூட போச்சா? முன்னாடி என்னன்னா, இப்ப உங்க வீட்ல நம்ம வீட்ல இப்ப ஏசி இருக்கு என்ன இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஒரு மாசம் ஒரு 2 மாசத்துக்கு ஒரு தடவ ஒரு 500 யூனிட், 600 யூனிட் வருது. 500 யூனிட்க்கு பிளஸ் வருதுன்னா, அந்த 100 யூனிட் நம்மளுக்கு ஃப்ரீ வரும். அது போக 400 பிளஸ் அந்த யூனிட்கான கணக்கு ரீடிங்ல வரும். இப்ப நீங்க 500 யூனிட்க்கு மேல போச்சுன்னா, நீங்க மொத்த 500ஓட சார்ஜஸ் நீங்க வாங்குறீங்க. இது எவ்வளவு பெரிய திருட்டுத்தனம்! எவ்வளவு பெரிய ஃப்ராட் இது! நீங்க எவ்வளவு பெரிய ஊழல் செஞ்சிருக்கீங்கங்க! இதுவரைக்கும் ஆண்ட 60 வருஷம் ஆண்ட திமுகவோ, அதிமுகவோ அவங்க வந்து இந்த மாரி ஊழல் பண்ணலீங்க. மக்கள் ஊழல் பண்ணல. உனக்கு வேலை வேணும்னா நீ ஷார்ட்கட்ல போறதுக்காக நீ எவனுக்கோ காச குடுத்துட்டு வேலை வாங்குறது இது பண்ணேன்னா அது தனி நபருடைய பிரச்சனை. இங்க ஒட்டு மொத்தமா மக்கள சுரண்டிருக்காங்க வந்த 3 மாசத்துல. இது எவ்வளவு பெரிய அநியாயம்! நான் அந்த பில்லையும் நான் போடுவேன். அத நான் சரி பண்ணவும் மாட்டேன். அத கட்டுறதுக்கான நான் கால அவகாசம் குடுக்க மாட்டேன்னா, நீங்க ஹிட்லர விட மோசமான ஆளா இல்லையா? இப்போ என்ன சொன்னாங்க? அந்த பில்ல வந்து நாங்க அடுத்த மாசம் இதுல வந்து நாங்க வந்து சரி பண்ணிக்கிறோம். நீங்க பில் கட்டுறத கட்டிடுங்க. அடுத்த மாசம் நாங்க டாலி பண்ணிக்கிறோம். உனக்கு மொய் வைக்கிறதுக்கு நீ என்ன எனக்கு மாமனா, மச்சானான்னு நான் கேட்கிறேன். மாசம் 15,000 18,000 சம்பாதிக்கிறவங்க, இப்ப 4,000 5,000 நான் கொண்டு போய் நான் வந்து இபிஐ ஆபீஸ்க்கு நான் வந்து கட்டி நான் வைக்கணும். அடுத்த பில்லுல நீங்க டாலி பண்ணுவீங்கன்னு சொல்றதுக்கு, நீ யாருடா? உனக்கு நான் ஏன்டா நான் குடுக்கணும்னு நான் கேட்க மாட்டேன். ஏங்க படிச்ச பிள்ளைங்க வேலை இல்லைங்க. ஒரு வீட்ல 4 பேருக்கு 4 பேருமே வேலை இல்லாம இருக்காங்க சில இடங்கள்ல எல்லாம். அப்ப இந்த குடும்பம் எப்படி கழியும்? எந்த அடிப்படை புரிதல் இல்லாம மக்களோட ஒரு கஷ்டமும் தெரியாம உங்ககிட்ட இருக்கக்கூடிய ரசிகர்களுக்காக நீங்க வந்துட்டு எல்லாருக்கும் கழுத்தி அறுத்துட்டு இருக்கிறதுன்றது இது எவ்வளவு பெரிய வஞ்சகம்! இது எவ்வளவு பெரிய மக்களுடைய பாதாளத்துல இது கொண்டு போய் தள்ளுற மாதிரி. இந்த அநியாயம்லாம் யூபிலயும் பீகார்லயும் தாங்க நடந்துட்டு இருந்துச்சு. யூபிலயும் பீகார்லயும் நடந்துச்சு. அந்த இப்ப தமிழ்நாட்டுல இந்த மாதிரி நடக்குது. அங்க மக்கள் கேள்வி கேட்க மாட்டாங்க. பாதி பேருக்கு தெரியாது பாவம். இப்ப நம்ம மக்களும் அப்படிதான் இருக்காங்க. விஜய் சித்து அவரோட பிளாக்ல சிரிச்சுட்டு அது வேதனை ஒரு பக்கம் வச்சுக்கோங்க. 62,000 பில் வந்திருக்குடா அப்படின்ட்டு அவர் லைட்ல ஆஃப் பண்ணிட்டு போனது நம்ம எல்லாருமே பார்த்திருப்போம். இது வந்து யாரையும் வந்து இப்ப நீ வந்து எப்படி 62,000 போட்டேன்னு இதே அரசாங்கத்துல இருந்தா அவன்கிட்ட கேள்வி கேட்கட்டும் பார்ப்போம் சித்து கிட்ட. நீ காமி உன்னோட பில்ல நீ காமின்னு. அப்ப எனக்கு என் பிரச்சனை எனக்கு தான்டா தெரியும். இன்ஃபுளுசர்ஸ் எல்லாம் அத காமெடியாவோ இல்ல அவங்க வேதனையே ஏதோ ஒரு வழியில அவங்க சொல்லிட்டு போயிட்டு இருக்காங்க. இந்த அரசு இது எப்ப புரிஞ்சுக்கும்? மக்கள் இவ்வளவு கஷ்டத்துல இருக்காங்க இந்த அரசு எப்ப புரிஞ்சுக்கும்? நிர்மல் குமார் வந்து ஒரு அபத்தமான ஒரு அமைச்சர். அடிப்படை புரிதல் கொஞ்சம் கூட இல்லாத ஒரு அமைச்சர். அவருடைய தராதரம் என்ன? அவரோட தகுதி என்ன? அவர் எப்படிலாம் பேசுவாருன்றத எல்லாம் நம்ம பார்த்திருக்கோம். நமக்கு தெரியும். அப்ப நீங்க அமைச்சர் ஆனதுக்கு அப்புறம் நீங்க மாறல அப்படின்னா ம். சமீபத்துல கூட இந்த நீட் விவகாரத்துல ஏன் எம்பிபிஎஸ் மட்டும் தான் படிப்பீங்களா? பிளம்பர், கார்பெண்டர்ன்னு பல துறைகள் இருக்கு அப்படிங்கிற ஒரு ரொம்ப அற்புதமான அட்வைஸும் கூட குடுத்திருந்தாரு. ஆமா. அதுதான் சொன்னேன். இது வந்து சங்கி புத்தி. சல்லித்தனமான புத்தி இது. ஒரு சல்லி பைய கூட இப்படி பேச மாட்டாங்க. சல்லி பைய கூட இப்படி பேச மாட்டான். நீ பிளம்பர் படி, கார்பெண்டர் படினா உன் வீட்டு கக்கூஸ் அடைக்கிறதுக்கு, அடைப்பு எடுக்கிறதுக்கு என் புள்ள வரணுமாடா? நான் கேட்பேன்ல. இன்னைக்கு எத்தனை டாக்டர்ஸ் இருக்காங்க? என் வீட்ல டாக்டர் இல்லீங்க. என் வீட்ல டாக்டர் இல்ல. என் குடும்பத்துல ஏன்னா மேபி ஃபேமிலி லாங் டிஸ்டன்ஸ் ஃபேமிலில இருக்காங்க. ஏன் குடும்பம்னு வரும்போது எனக்கு டாக்டர் இல்லையே, என் புள்ள டாக்டர் இல்லையே. எங்க அண்ணனோ என் அண்ணன் தம்பிங்களோ எனக்கு டாக்டர் இல்லையே. அப்ப இன்னும் டாக்டர்ன்றது ஒரு கனவா எத்தனை குடும்பம் இன்னைக்கு இருந்துட்டு இருக்கு?
நீ இன்ஜினியரிங் படிக்காத, நீ பிளம்பருக்கும் கார்பெண்டருக்கும் படி, அதுதான் வேகன்சி நிறைய இருக்குன்னா கொத்தனார் வேலை செய்யறதுக்கு தான் வேகன்சி நிறைய இருக்கு. இப்ப கொத்தனார் கிடைக்க மாட்டேன்றாங்க. அதுக்கு வேண்டி நீ படி, உன் பிள்ளைய படிக்க வை, உன் குடும்பத்துல உள்ளவங்களை படிக்க வை. படிக்க வைப்பாரா? அப்ப இவங்க என்ன வேணா பேசிட்டு போலாம், இவங்க என்ன வேணா பேசலாம். இவங்க வந்து தன்னுடைய தலைவர்களாட்டி பெரியார் படத்தை வைப்பாங்க, அண்ணா படத்தை வைப்பாங்க, எம்ஜிஆர் படத்தை வைப்பாங்க. வெக்கமே இல்லாம வெளியே வந்து இவ்வளவு அசிங்கமா பேசுவாங்க. பெரியார் இருந்தாருன்னா அவரோட மூத்திர சட்டியை தூக்கி மூஞ்சில அடிச்சிருப்பாரு அன்னைக்கு. இந்த ஆள் பேசுற பேச்சு அன்னைக்கு. உங்களுக்கு என்ன தகுதி இருக்கு பெரியாரோட படத்தை நீங்க வைக்கிறதுக்கு? இது என்ன வார்த்தை இது? பிளம்பரா படி, நீ கார்பெண்டரா படின்னு நீ சொல்லுவியா? அன்னைக்கு ஒருத்தர் வந்து சொன்னாரு, குடும்பிய வச்சுக்கிட்டு நாமத்தை போட்டுட்டு வண்ணா பிள்ளை வண்ணானா இருக்கிறதுதான் நல்லது. ஐயோ, நீ நாடாராவே பொறப்பா, எங்கவா நீ பொறக்க வேண்டாம். அந்த டோன் தானே நீ பேசிட்டு இருக்க, அந்த டோன் தானே நீ பேசிட்டு இருக்க. உங்களுக்கு எல்லாம் இதுக்கு தாண்டா தகுதி, நீங்க இதுதான் படிக்கணும்னு சொல்ல வர்றதுக்கு எந்த அப்பனுக்குமானுக்கு தைரியம் இருக்கு? ஒரு 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 அபத்தமான ஒரு அமைச்சரவையை வந்து இந்த டைம் தாங்க நாங்க பாக்குறோம். இவ்வளவு கேவலமான மனிதர்களும் இவ்வளவு கேவலமான ஒரு அமைச்சர்களும் பேசுறதா, அபத்தத்தின் உச்சத்துல இருந்து பேசுறத நம்ம கேட்டுட்டு நமக்கு தான் பிளட் பிரஷர் ஏறிக்கிட்டு இருக்கு. மானம் இருந்தா பிளட் பிரஷர் ஏறும். சுயமரியாதையும் மானமும் இருந்தா, கொஞ்சம் அறிவும் இருந்தா கண்டிப்பா அவனுக்கு பிளட் பிரஷர் ஏறும். சுய மரியாதையும் தெரியாது, அறிவும் கிடையாது, மானமும் கிடையாது, சுயமும் கிடையாது. ஒரு நடிகர்களுக்கு பின்னாடி ஒரு கூட்டத்துல இருக்கக்கூடியவங்களுக்கு என்ன தெரியும்? இப்படிதான் பேசுவானுங்க. தாவேக அரசு ஒரு செயலற்ற அரசாக பாஜகவின் பின்னால் ஒளிந்து கொண்டிருக்கிற ஆர்எஸ்எஸ் கைப்பிள்ளை அப்படிங்கிறது அப்பட்டமாக தெரிகிறது. ஆனா இன்னொரு பக்கம் வந்து ஆர்எஸ்எஸ் ஓட கைப்புள்ளையா இப்போ திமுக மாறிட்டு வரதான செய்திகளும் குற்றச்சாட்டுகளும் இருக்குது. இது வந்து எப்படி தெரியுமா, என்ன தப்பு பண்ணாலும் என்ன நிறைய, அதாவது தாவேக அரசாங்கத்தின் மீது மிகப்பெரிய குற்றச்சாட்டு வரும்போதெல்லாம் அதிமுகவோட கூட்டணி சொல்லிட்டு இருந்தாங்க முன்னாடி. அப்புறம் அதிமுக எம்எல்ஏக்களே இவங்க விலைக்கு வாங்க ஆரம்பிச்சாங்க, குதிரை பேர் நட்டாங்க. அவங்க பாஜகவோட கூட்டணியில இருக்கிறாங்க. இப்ப அப்பட்டமா பார்க்கும்போது யார் செயல்பாடுகள் ஒண்ணு இருக்கு, எந்த விதமான செயல்பாடுகளையும் திமுக முன்னெடுக்கல. ஆர்எஸ்எஸ்ங்கிற வார்த்தைக்கும் திமுகவுக்குமே மிகப்பெரிய கொள்கைய அந்த ஆப்போசிட்டான ஒரு ஐடியாலஜி தான் இருக்கு. நீங்க பார்க்க போனா நீட் எதிர்ப்புக்கு குரல் கொடுத்தது இன்னைக்கு இல்ல, அன்னையிலேருந்து நுழைவுத் தேர்வுக்கு கலைஞர் காலத்திலேருந்து குரல் கொடுத்துட்டு இருக்கிறது திமுக தான். அப்படி பார்க்கும்போது என்ன ஏதாவது ஒரு ஆதாரம் இருக்கணும்ல, நான் சொல்லிட்டேன் நீ சொல்லிடுவ அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது தாவேகாவுடைய நிலைப்பாடு. இதை தாண்டி பாஜக கூட்டணியில இருக்கிறவங்க எல்லாம் எங்க இருக்காங்க? இப்ப குதிரை பேரம் அது இதுன்னு பேசி அதிமுக எம்எல்ஏக்கள்லாம் இந்த பக்கம் வராங்க. எந்தாவது ஒரு சாயல் இருக்கணும்ல திமுக ஆர்எஸ்எஸ்க்கான ஒரு சாயல். நாங்க இங்க 100 சொல்லுவோம், அப்படிதான் இருக்குது இன்றைக்கு. இல்ல இந்த விவாதம் எப்போ வர ஆரம்பிச்சது அப்படின்னா, நம்ம இந்த நாடாளுமன்ற கூட்டத்தொடரப்போ டீலிமிட்டேஷன் அந்த ஒரு விவகாரம் வரும்போதுதான் பாஜகவுக்கு திமுக ஆதரவா செயல்படுதோ அப்படிங்கிற ஒரு கேள்வியை முன்வைக்கிறாங்க. தொகுதி மறுவரையை மிக அழுத்தமாக ஆரம்பத்திலேருந்து எதிர்த்தவர் சொன்னா முதலமைச்சர் தான், நம்மளுடைய முதலமைச்சர் தான். அதே மாதிரி அங்க 40 எம்பிக்கள் இருக்கிறோம். தொகுதி மறுவரையை தொடர்ந்து எதிர்த்துட்டு தான் இருக்கிறோம். நீங்க வந்து தென்னிந்தியாவின் குரலாகவே அவருடைய குரல் தான் கேட்டுச்சு. அப்படிங்கும்போது அந்த நிலைப்பாட்டுல எங்களுக்கு எந்த விதமான மாற்றமுமே கிடையாது. முன்னாடி இருந்த நிலைப்பாட்டுக்கும் இப்ப இருக்கிறதுக்கும் வித்தியாசம் தெரியுது அப்படிங்கிறது தான் அவங்க தரப்பு. அதற்கான எந்த விதமான மாற்றமுமே எங்கள்கிட்ட கிடையவே கிடையாது. தொகுதி மறுவரை எப்ப வந்தாலுமே எதிர்ப்போம். ஏன்னா எதெல்லாம் மாநிலங்களின் உரிமைகள் பறிபோகுதோ, மாநில சுயாட்சியை முதல்ல குரல் கொடுத்தது திமுக. என்னைக்குமே நாங்க கொள்கையிலேருந்து பின்வாங்க போறதே கிடையாது. அப்படி பார்க்க போனா தொகுதி மறுவரையும் என்னைக்கா இருந்தாலும் திமுக எதிர்த்து தான் இருக்கும். இன்னொரு குற்றச்சாட்டுமே திமுக மேல வைக்கிறது, திமுக அப்படின்னா ஊழல். அது வந்து ஆரம்பத்துல இருந்தே வைக்கக்கூடிய ஒரு குற்றச்சாட்டு. இன்னைக்கு செந்தில் பாலாஜி அவர்களுடைய இதுக்கு முன்னாடி மதுத்துறையில இருக்கும்போது அதுல ஊழல் செஞ்சதா பல்வேறு இடங்கள்ல ரைடுமே நடந்துட்டு இருக்கு. இதை எப்படி பாக்குறீங்க? அடுத்தடுத்து செந்தில் பாலாஜி அவர்கள் கட்டம் கட்டப்படுகிறாரா அப்படின்னு நினைக்கிறீங்களா? கண்டிப்பா. இன்னொன்னு என்னன்னா, ஊழல்னாலே திமுக அப்படிங்கிறது எல்லாமே என்னன்னா எப்பயுமே வந்து பொய்களும் வதந்திகளும் ரொம்ப வேகமா பரவிடும். பொய் குற்றச்சாட்டுகளால மட்டும்தான் திமுக அரசாங்கத்தை வீழ்த்த முடியும். நிரூபணமான எந்த விதமான ஊழல் குற்றச்சாட்டுமே திமுகவிட்ட கிடையாது. சொன்னது எல்லாம் அள்ளி வீசப்பட்ட அவதூறுகள் தானே ஒழிய எந்த ஒரு ஊழலுமே இன்றைக்கு வரைக்கும் நிரூபணமே ஆகல. நீங்க அம்மையார் ஜெயலலிதா அவர்களை பாத்தீங்கன்னா ஆட்சியில இருந்தப்பே அவருடைய ஊழல் வந்து நிரூபணமாயி போனாங்க. இப்ப ஆளுகிற ஆளுங்கட்சி முதலமைச்சர் மேல வந்து
கார் வாங்கினதுக்கான அந்த அந்த டாக்ஸ் கட்டல, இந்த மாதிரி தயாரிப்பாளர்கிட்ட ஏதோ ஏமாத்திட்டாரு, இந்த வரி மாதிரிலாம் இருந்து கட்டல. இது எல்லாமே நிரூபிக்கப்பட்ட குற்றங்கள். ம். ஆனா இதுவரைக்கும் திமுகவின் மேல வீசப்பட்ட எந்த ஒரு ஊழல் குற்றச்சாட்டுகளுமே நிரூபிக்கப்படல. விஜய் அவர்கள் மீது வைத்த குற்றச்சாட்டுகள் எல்லாமே முதலமைச்சர் ஆவதற்கு முன்பு நடந்தது. முதலமைச்சர் ஆனதுக்கு அப்புறம் அவங்க எப்படி இருக்கிறாங்க அப்படிங்கறத தானே பார்க்கணும். இது முதலமைச்சர் ஆகிறதுக்கு முன்பு, முதலமைச்சர் ஆமா. ஆகிறதுக்கு பின்பு அப்படி பார்த்தா பிரிச்சுட்டாங்க. கூட அப்படி பார்த்தா கூட ஒரு 200 ரூபாய் டிக்கெட்டு 500 ரூபாய் 600 ரூபாய்க்கு விக்கிறீங்க, 700 ரூபாய் வரைக்கும் விக்கிறீங்க. ம். அதெல்லாம் ஊழல் கிடையாதா? இல்ல, அதெல்லாம் இது லஞ்சம் விஜய் கிடையாதா? அவர்களே போய் விக்கிறாரு அப்படின்னு சொல்ல வரீங்களா நீங்க? எப்படி இது என்னது இது? அவரு நடிச்ச படம், அவருடைய இப்ப அவர் முதலமைச்சர் வேற, அது எக்ஸ்ட்ராவா வேற அவர் இப்ப முதலமைச்சர். அப்ப அவருக்கு தெரியாமே விக்கிறாங்களா? அப்ப அவருடைய கண்காணிப்பு எதுவுமே அவருக்கு தெரியாமே தான் இவ்வளவு இல்ல, விக்கிறாங்களா? அவர் கண்காணிக்கிறதுக்கு பல துறைகள் இருக்கு, பல பிரச்சனைகள் இருக்கு. தியேட்டர்ல போய் டிக்கெட் எவ்வளவுக்கு விக்கிறாங்க அப்படிங்கறது தான் அவர் பார்த்துட்டு இருப்பாரு. இப்ப அதுதானே இப்ப ஜனநாயகன் படத்துக்காக தான் அவரு நீட்டு கூட எதிர்த்து குரல் கொடுக்கல. பாஜகவுக்கு அழுத்தம் கொடுக்க மாட்டாரு, கர்நாடகாவுக்கு அழுத்தம் கொடுக்க நீட்டுக்கு மாட்டாரு. அறிக்கை விட்டது ஞாபகம். ஜனநாயகன் படத்துடைய திரைப்பட தயாரிப்பாளரு கர்நாடகாவை சேர்ந்தவர். அவர் எதுக்கு நீங்க டெல்லிக்கு தமிழ்நாட்டினுடைய பிரதிநிதியாக அனுப்பிச்சிங்க? இல்ல படத்துக்கு அவருக்கு சம்பந்தம் இல்லைனாலே நம்ம இந்த படத்தை எப்படி தெரியுமா பார்க்கணும்? இந்த படம்ங்கிறது ஒரு ப்ராடக்ட் தான். இது ஒரு கமர்ஷியல் ப்ராடக்ட் தான். வேற எதுக்காக இந்த படத்தை இப்ப ரிலீஸ் பண்றாங்க சொல்லுங்க? இது ப்ராடக்ட் தான், நீங்க செல் பண்றீங்க, அவ்வளவுதான். அப்படி பார்க்கும்போது நீங்க அந்த டிக்கெட்டுடைய விலை அப்படிங்கறது தானே அங்க மெயின். அதுதானே டிக்கெட்டுடைய விலை அப்படிங்கறது தான் மெயின். அதை எப்படி அவர் 700 ரூபாய்க்கு வேணாலும் வீங்க, 800 ரூபாய்க்கு வேணாலும் ஏன் சொல்லக்கூடாதா? 200 ரூபாய் டிக்கெட்டை அதை தாண்டி விற்காதீங்கன்னு சொல்லக்கூடாதா? ஏன்னா வாங்குறவங்க எல்லாம் அவர்களுடைய ரசிகர்கள் தான், பாக்குறவங்க எல்லாம் அவர்களுடைய தொண்டர்கள் தான். அமைச்சர்கள்லாம் போய் பார்த்துட்டு கண்ணீர் வடிக்கிறாரு. அமோனியா வாயு கசிஞ்சதுக்கெல்லாம் கூட இவ்வளவு கண்ணீர் வடிக்கல. அப்படியே ஜனநாயகன் படத்துக்கு உட்காந்து அவ்வளோ கண்ணீர் வடிச்சிட்டு இருக்காரு. 41 பேர் இறந்தப்ப கூட அவங்க யாரும் இவ்வளவு கண்ணீர் வடிக்கல. அப்படி இருக்கும்போது இந்த படம் மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும், நிறைய விஷயங்களை டைவர்ட் பண்ணும். ஏன்னா சட்டம் ஒழுங்கு பிரச்சனை இருக்கு, மின்தடை தொடர்ந்து அடிக்கடி மின்தடை நடந்துட்டு இருக்குது. அதே மாதிரி அந்த கட்டணத்துல இந்த என் போன்லயே கூட நான் எடுத்துட்டு வந்திருக்கேன். இது வரைக்கும் என் வாழ்க்கையில நான் 8000 ரூபாய் கட்டினது கிடையாது. 8000 ரூபாய் இந்த வாட்டி வந்திருக்கு. இத ஒரு பொறியாளரே, அந்த மின் பொறியாளரே ஒத்துக்கிறாரு, ஆமா இதுல முறைகேடுகள் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி. இதெல்லாம் யாருடைய பணம்? எங்களை போன்ற சாமானியர்களால 8000 ரூபாய் மின்சார கட்டணம் கட்ட முடியுமா? எங்க வீட்டுல அத்தனை ஏசி ஓடுதா, அத்தனை இது ஓடுதானா? இல்ல, நிதர்சனமான உண்மை இன்னைக்கு. அப்படி இருக்கும்போது எப்படிங்க ஒரு டிக்கெட்டோட படத்தெல்லாம் அவர் சொல்லாம இருக்கன்னா, சாமானியர்களுக்காக தானே நீங்க வந்தீங்க. இனிமே எனக்கு பணமே வேணாம், ஓரளவுக்கு மேல சம்பாதிச்சிருந்தானே வந்தீங்க. எல்லா திரையரங்குகளையும் ஃப்ரீயா போட வேண்டியதானே படத்தை? உங்க ரசிகர்கள் கொண்டாடி தீர்ப்பாங்கல்ல, கடைசி படம் வேற. எல்லாரும் கொண்டாடி தீர்ப்பாங்கல்ல. உங்களுக்கு தான் ஒரு அளவுக்கு மேல பணம் இருக்கு, எதை நம்பிதான் வந்திருக்கீங்க, மக்கள் பணம் வேணாம்னு சொல்லிதான் வந்திருக்கீங்க, எதுக்காக அப்படிங்கிறது என்னுடைய கேள்வி. இந்த மின் கட்டணம் உயர்வு அப்படிங்கறத குறிப்பிட்டு பேசியிருந்தீங்க, 8000 ரூபாய் வருது அப்படின்னு. இந்த உயர்வு தாவேக்கா ஆட்சிக்கு அப்புறமா இருக்கு அப்படிங்கறதே பார்க்க முடியுது. இது எதை நோக்கி போகுதுன்னு நீங்க நினைக்கிறீங்க? இல்ல, எல்லாத்துலயுமே முறைகேடுகள், எல்லாத்துலயும் ஒழுங்கற்ற நிர்வாகத்திறன். இது மிக முக்கியமா நம்ம இந்த இடத்துல பார்க்கணும் அப்படின்னு சொன்னா ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. 8000 ரூபாயை பெரட்டி கட்டணும் இந்த மாசம், அந்த 2 மாசத்துக்குரிய 8000 ரூபாய் பெரட்டி கட்டணுங்கிறது மிகச்சரி. நான் இப்போ ஒரு திமுகவை சார்ந்து கூட பேசல, பொதுமக்கள் இடத்துல இருந்து பேசுறேன். ரொம்ப சவாலா இருந்துச்சு. அதை கொடுக்கும் போதே ரொம்ப, இப்ப வரைக்கும் அதற்கான பதில் இல்ல அரசுகிட்டேருந்து. இதுக்கு மட்டும் தானா அப்படின்னு பாத்தீங்கன்னா, எதுக்காகவும் சாமானிய மக்களுக்கான ஒரு பதிலாக இந்த தாவேக்கா அரசு இல்லை. இல்ல, இப்போ இந்த மின் கட்டணம் உயர்வு எல்லாமே தனியார் மயமாக்கப்படுறதுக்கான ஒரு முதல் படி அப்படிங்கிற குற்றச்சாட்டை திமுக தரப்புல இருந்தே பல பேர் எடுத்து வச்சிருக்கதை பார்க்க முடியுது. சோ அந்த மாதிரியும் இருக்கும்னு நினைக்கிறீங்களா? இந்த மாதிரி இருக்கும் இல்ல, குடிநீரையே தனியார் மயமாக்க போறாங்க அப்படிங்கிறாங்க. குடிநீர் தனியார் மயமாக்கலுக்கு தான் 2 நாளைக்கு முன்னாடி போராட்டம் ஒண்ணு பண்ணாங்க. அப்படி இருக்கும்போது இந்த தனியார் மயமாக்கப்படுதல் அப்படிங்கறது நீங்க ஒண்ணாவே நீங்க ஸ்கூலு, இந்த கவர்மெண்ட் ஸ்கூலுக்குள்ள நுழைஞ்சு கவர்மெண்ட் ஸ்கூல் சரியில்லைங்கிற மாதிரி ஒரு போர்ட்ரேட் பண்ண ட்ரை பண்ணாங்க. அவங்க அமைச்சரே போயிட்டு கவர்மெண்ட் ஸ்கூல் சரியில்லை அப்படிங்க. இதற்கு பின்னால அந்த மாதிரி அரசியல்கள் தான் இருக்கு. நீங்க குடிநீராக இருக்கட்டும், இது எல்லாத்தையுமே இவங்க தனியார் மயம் ஆக்கிட்டாங்க அப்படின்னு சொன்னா தமிழ்நாட்டினுடைய நிலை என்ன ஆகும் அப்படிங்கிறது மிகப்பெரிய கேள்விக்குறியாக தான் இருக்குது. அரசு பள்ளி சரியில்லை அப்படிங்கிறது நார்மலா பொதுவாகவே வைக்கக்கூடிய ஒரு குற்றச்சாட்டு தான். அங்க எஜுகேஷன் சிஸ்டம் அப்படிங்கிறது ரொம்ப கம்மியா இருக்கு. இந்த நீட் எக்ஸாமுக்கு கூட அரசு பள்ளி மாணவர்கள் எல்லாம் தயாராக முடியல அப்படிங்கிறது. இது இப்ப தாவேக்கா தான் சொல்றாங்களா? நீங்க அரசு பள்ளியுடைய நிலை சரியா இல்லைங்கிறத தமிழ்நாட்டுல நம்ம சொல்லவே முடியாது. ஏன் அப்படின்னு சொன்னா,
6 அரசு பள்ளி மாணவர்கள் சென்ற முறை ஐஐடிக்கு தேர்வாயிருக்கிறாங்க. அந்த தேர்வு அப்படிங்கிறது சும்மா நடத்தப்படுறது இல்லை, அகில இந்திய அளவில் நடத்தப்படுற ஒரு தேர்வு. அதே மாதிரி யூபிஎஸ்சி எக்ஸாம், அதில் 52 அரசு பள்ளி மாணவர்கள் வந்து யூபிஎஸ்சி எக்ஸாம்ல பாஸ் பண்ணியிருக்காங்க. இது எல்லாமே நம்ம பார்த்தோம். அதே மாதிரி நான் முதல்வன் திட்டம்ல வந்து அந்த யோகேஸ்வரி செல்வன் ஒரு பாப்பா பார்த்தோம், அந்த மாற்றுத்திறனாளி குழந்தை. அவங்க மும்பை ஐஐடி எக்ஸாம்ல எழுதி அவங்க பாஸ் பண்ணி போயிருக்காங்க. ஆதி திராவிடர் பழங்குடியினர் பள்ளி ராகினி, அந்த பாப்பா வந்து கிளாட் எக்ஸாம், தேசிய சட்ட பல்கலை தேர்வு, அதுல எழுதி செலக்ட் ஆகி போயிருக்காங்க. வாடிப்பட்டி ராஜேஸ்வரி ஆல் ஓவர் யூபிஎஸ்சி எக்ஸாம்ல 2nd ரேங்க் எடுத்திருக்கிறாங்க. அப்படிங்கும் போது எப்படி நம்ம சொல்ல முடியும் அரசு பள்ளிகள் வந்து தரமற்ற நிலையில இருக்குன்னு? இருந்துச்சு, 2021 இருந்துச்சு. ஆனா அதற்கு பிறகான அந்த வளர்ச்சி அப்படிங்கிறது நீங்க நான் குறிப்பிட்டு சொல்லல. பட்ஜெட் நிதியமைச்சர் அவங்க வந்து பேசும்போது, அந்த பட்ஜெட்ல பேசும்போதே தமிழ்நாட்டுல வந்து அரசு தொடக்கப்பள்ளி மாணவர்களுடைய எண்ணிக்கை ரொம்ப அதிகமா இருக்குன்னு சொன்னாங்க. ஏன்னா நாங்களே சொல்லிக்கிட்டா கூட நீங்க ஒத்துப்பீங்களான்னு தெரியல. பாஜகவை சேர்ந்த ஒருத்தவங்க சொன்னாங்க, காலை உணவு திட்டத்தை அவங்க மென்ஷன் பண்ணி சொன்னாங்க. அப்படி இருக்கும்போது அரசு பள்ளிகளுடைய தரம் இந்த அளவிற்கு உயர்ந்திருக்கு. அதே மாதிரி அரசு பள்ளிகளில் எத்தனை பிள்ளைகள் அந்த அறிவியல் கண்டுபிடிப்புகள்லாம் செய்யறதெல்லாம் அன்றாட செய்திகள்ல பாக்குறோம், யூடியூப் எல்லாத்துலயுமே பாக்குறோம். அப்படிங்கும்போது இவங்க வந்து திடீர்னு தமிழ்நாட்டின் உள்ள ஒரு அரசு பள்ளியில நுழைஞ்சு அவங்க கேட்ட கேள்வி முதல்ல தப்பு, அதற்கான பல்வேறு கண்டனங்கள்லாம் நம்ம பார்த்தோம், அதெல்லாம் ஏற்கனவே பார்த்துட்டோம். அப்படிங்கும்போது இது வந்து அதே மாதிரிதான் போர்ட்ரேட் பண்றாங்க. அரசு பள்ளிகளுடைய தரம் இல்ல, அரசு பள்ளி மாணவர்களுடைய தரம் இல்ல அப்படிங்கிற ஒரு பயத்தை பெற்றோர்களுக்கு அவர்கள் விதைக்கணும். ரெட்ட வேஷம் இருக்குல்ல, அந்த ரெட்ட வேஷம் வந்து மக்கள் கிட்ட வெளிப்படையா இப்போ தெரிஞ்சுட்டே வருது, இது சீக்கிரமா முடிஞ்சிடும். அதுக்காக தான் வந்து இந்த மாதிரி அடுத்து சிஎம், அடுத்து வந்து பிஎம், பிரைம் மினிஸ்டர் அப்படின்னு பேசிட்டு இருக்காங்க. நீங்க என்ன வேணாலும் ட்ரை பண்ணலாம், ஆனா மக்களுக்கு வந்து தெரிஞ்சிருச்சு. இது எல்லாத்தையும் தாண்டி இன்னைக்கு ஃபேக் நியூஸ் அப்படின்றது வந்து ரொம்ப ரொம்ப வஸ்டா நடந்துட்டு இருக்கு. அதுல முக்கியமா நம்ம ஃபேக் நியூஸ் ஸ்ப்ரெட் பண்ற ஐடிஸை சர்ச் பண்ணோம் அப்படின்னா மேக்சிமம் எல்லாமே வட மாநிலத்தை சார்ந்த ஐடிஸா இருக்கு, இல்ல இன்டர்நேஷனல் ஐடிஸா இருக்கு. அப்போ இந்த ஐடி மூலமா நீங்க அதான் அந்த நம்ம சொன்ன மாதிரி அந்த ஒரு வெறியாளர்களா இருக்கட்டும், இல்லைன்னா அந்த ஒரு ரசிகர்களா இருக்கட்டும், அவங்கள வேற எங்கேயும் சிந்திக்க விடாம அவங்களோட அந்த ஒரு சர்க்கிள்குள்ளேயே நீங்க வச்சுக்க ட்ரை பண்றீங்கல்ல, அது ரொம்ப நாளைக்கு, அதுவும் தமிழ்நாட்டு இளைஞர்கள் கிட்ட ரொம்ப நாளைக்கு முடியாது. மேபி அவங்க ஒரு மாற்றம் அப்படின்னு நினைச்சு ஒரு வேலை ஓட்டு போட்டிருந்தா இப்போ அது ஏமாற்றம் அப்படின்றது ரொம்ப தெளிவா தெரிஞ்சிருக்கு. ஸோ இன்னும் எத்தனை நாளைக்கு அவங்கள நீங்க வந்து அப்படியே அந்த பூசி வச்சுட்டே இருக்கணும்னு சொல்லுவாங்கல்ல, அது மாதிரி வச்சிருக்க முடியாது அப்படின்றது தான் உண்மை. நீங்க சொன்ன மாதிரி கொள்கை எதிரி பாஜக அப்படின்னு சொன்னாரு. ஆனா இந்த போராட்டத்துல கூட பாஜகவை எதிர்த்து ஒரு வார்த்தை கூட பேசல, அறிக்கைகள் விடல, வீடியோ போடல, எதுவுமே பண்ணல. பாஜகவை கண்டு ஏன் தாவேகா விமர்சனம் பண்றதுக்கு இவ்வளவு தயங்குறாங்க? ஏன்னா அவங்க பாஜகவோட டீம் தானே, பாஜகவோட பி டீம் தானே. அப்போ எப்படி அவங்க வந்து பாஜகவை எதிர்த்து குரல் கொடுப்பாங்க, பேசுவாங்க? அப்படி இல்லை அப்படின்னா அவங்கள எதிர்த்து பேசுறதுக்கு இவருக்கு தைரியம் இருக்கா? தைரியம் இருக்கிற ஒரு முதல்வரா இருந்திருந்தால் கண்டிப்பா பேசி இருக்கணும். மாணவர்களுக்காக நின்று இருக்கணும், மாணவர்களுடைய பிரச்சனைக்காக பேசியிருக்கணும். இவர் இந்த ஆட்சி பொறுப்பேற்று இந்த 60 நாள்ல சட்டம் ஒழுங்கு பிரச்சனைக்காக ஒரு வார்த்தை கூட பேசல, சட்ட ஒழுங்கு பிரச்சனையை பத்தி எதுவுமே பேசல. அதுக்கப்புறம் இன்னைக்கு இப்போ நடந்துட்டு இருக்க இந்த நீட் எதிர்ப்பு பத்தி ஒரு வார்த்தை கூட நீங்க பேசல. ஆனா எலெக்ஷனுக்கு முன்னாடி எவ்வளவு வாய்க்கிலேயே பேசுனீங்க, அனிதா தங்கை. அப்போ நீங்க என்ன ஸ்டாண்ட் எடுக்கிறீங்க அப்படின்னே தெரியல. உங்களோட ஸ்டாண்ட் என்னன்னு அப்படின்னு மக்களுக்கு தெரியாம போயிடுச்சு. இப்போ நம்ம சொன்ன மாதிரி இப்போ சொல்றாங்கல்ல, நீங்களே அவர் ரொம்ப தெளிவா இருக்காரோ, திமுக மட்டும் எதிர்த்தாதான் நம்மளுக்கு ஓட்டு கிடைக்கும், பாஜகவை எதிர்க்க வேணாம் அப்படிங்கறதுல தெளிவா இருக்காரா, இல்ல எப்படி எடுத்துக்கலாம்? திமுகவை எதிர்த்தால் மட்டும் ஓட்டு கிடைக்கும், பாஜகவை எதிர்த்தா ஓட்டு கிடைக்காது அப்படின்றதே கிடையாது. ஏன்னா தமிழ்நாட்டுல பாஜக எங்கேயுமே வந்து வரல. ஏன்னா பாஜகவோட எதிர்ப்பு அப்படின்றது தமிழ்நாட்டுல ரொம்ப ஆழமா இருக்கு. ஏன்னா இது வந்து சோசியல் ஜஸ்டிஸ் பேசுற ஒரு மண், சமத்துவத்தை பத்தி பேசுற ஒரு மண். இந்த மண்ல அவங்க நினைக்கிற அந்த காவியோட கலரையோ இல்ல அவங்களோட அந்த ஆதிக்கத்தையோ கண்டிப்பா கொண்டு வர முடியாது. அது மக்கள் வந்து மாற்றம் நினைச்சு ஓட்டு போட்டாங்க, அவ்வளவுதான். அது இல்லாம அவர் அந்த 2 பேருக்கு நடுவில் தான் போட்டி, அந்த எமோஷனலான ஸ்பீச், அந்த திரை கவர்ச்சி, அவர் சொல்வார்ல என்ன பார்த்தா கவர்ச்சி, அந்த மாதிரி அந்த கவர்ச்சினால, அந்த ஒரு மாதிரியான மோகத்தினாலதான் மக்கள் ஓட்டு போட்டாங்களே தவிர நீங்க திமுக எதிர்ப்பு அப்படின்னு பிளைண்டா சொல்லிட முடியாது. ஏன்னா திமுக எதிர்ப்பு அப்படின்னா கடந்த 5 வருஷத்துல மக்களுக்கு அவ்வளோ நல்ல திட்டங்கள், இப்ப கூட நீங்க கொண்டு வந்திருக்க அந்த காலை உணவு திட்டம் பேரை மாத்திருக்கீங்க, கொண்டு வந்தது யாரு? திமுக தான். மகளிர் உரிமை தொகை அதே 1000 ரூபாய்
ரூபாயை தான் நீங்க கொடுக்குறீங்க. அது கொண்டு வந்தது யாரு? திமுக தான். அதனால மக்களுக்கு வந்து திமுகவோட நலத்திட்டங்கள் மேல மிகப்பெரிய நம்பிக்கை இருக்கு. திமுகவினுடைய கொள்கைகள் மேல, திமுகவுடைய செயல்பாடுகள் மேல மக்களுக்கு ரொம்ப நம்பிக்கை இருக்கு. அது ஒரு மாதிரியான என்ன சொல்றது, ஒரு ட்ரஸ்ட் வர்த்தான ஒரு விஷயம் தான். இப்போ இருக்கிற ஆட்சி மேலதான் மக்களுக்கு நம்பிக்கை இல்லாம போயிடுச்சு. ஏன்னா எல்லாத்தையும் ஃபேக்ட் செக் பண்ண வேண்டிய ஒரு சூழலுக்கு நம்ம இன்னைக்கு வந்திருக்கோம். அதே மாதிரி இப்போ இவங்க சொல்றாங்களே நீட், நேத்துக்கு இவர் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் பேசியிருந்தாரு. அவர் என்ன சொல்லியிருந்தாருன்னா, உங்களை மாதிரி எல்லாத்துக்கும் எங்களால எதிர்க்க முடியாது. நாங்க வந்து மாணவர்கள் வந்து யாருடைய தூண்டுதல்னால இது பண்றாங்க, எல்லாத்துக்கும் பிளைண்டா எதிர்க்கிற ஒரு கட்சி, ஒரு இயக்கம் திமுக கிடையாது. முதல்ல இந்த நீட் அப்படின்னு வரும்போதே ஜஸ்டிஸ் ஏ.கே. ராஜன் அவரோட ஒரு கமிட்டி அமைக்கிறாங்க. அந்த கமிட்டி அமைச்சு இந்த நீட்டோட என்ன மாதிரியான எஃபெக்ட்ஸ் இருக்கும், இது வந்து மக்களுக்கு வந்து பயனுள்ளதா இருக்குமா அப்படின்றது எல்லாத்துக்குமே மேக்சிமம் கமிட்டி அமைச்சு அந்த கமிட்டி மூலமா அதை ஆராய்ஞ்சு செயல்படுறது தான். அந்த கமிட்டியோட ஃபைனல் ரிப்போர்ட் என்ன இருந்தது, ஆக்சுவலா நீட் வந்து ஏழை மாணவர்களுக்கு பயனுள்ளதா இருக்காது, இது நம்மளுடைய சமூக நீதிக்கும் சமத்துவத்துக்கும் எதிரான ஒரு கொள்கை தான் இந்த நீட் அப்படின்றத கொண்டு வராங்க. ஏன்னா ஒரு அர்பன்ல இருக்கிற, ஒரு மெட்ரோல இருக்கிற, அதுக்கப்புறம் ஒரு ஹை ரிச் ஸ்டாண்டர்ட்ல இருக்கிறவங்க மட்டும்தான் படிக்க முடியும்னு இருக்கு. அப்ப ஏழை மக்கள் எங்க போவாங்க, ஏழை பசங்க எங்க போவாங்க? இப்போ நான் 12th ஸ்டாண்டர்ட் வரையும் படிச்சுட்டேன், காலேஜும் முடிச்சுட்டேன் அப்படின்னா, இப்போ 12th ஸ்டாண்டர்ட் வரையும் நான் படிச்சேன் பாத்தீங்களா, அந்த மார்க்ஸ் எங்க, அந்த மார்க்ஸை நீங்க எங்க கொண்டு போய் சேர்க்க போறீங்க? வெறும் உங்களோட நீட் அப்படின்ற மார்க்கை மட்டும் வச்சு நான் மருத்துவம் படிக்க முடியும் அப்படின்னா, என்னோட ஹை ஸ்கூல்ல இருந்து நான் படிச்ச மார்க்ஸ், என்னோட அந்த எவல்யூஷனை நீங்க எங்க எடுத்துட்டு போய் நிறுத்த போறீங்க அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குல்ல. இப்போ சும்மா ஒரு எக்ஸாம்பிளுக்கு வச்சுக்கலாமே, லா படிக்கணும் அப்படின்னா கிளாட் எக்ஸாம் எழுதணும் நேஷனல் லா காலேஜ்ல சேர்றதுக்காக. அப்படி இல்லை அப்படின்னாலும் ஸ்டேட் யூனிவர்சிட்டியில் நம்ம படிக்க முடியும். ஏன்னா என்னோட 12th மார்க்கை வச்சோ இல்லை டிகிரி மார்க்கை வச்சோ நான் படிக்க முடியும். எனக்கு இன்னொரு ஆப்ஷன் இருக்கு நான் அட்வொகேட் ஆகுறதுக்கு. ஆனா நீட் அப்படின்றது நேஷனல் லெவல்ல இருக்கிற ஒரே எக்ஸாம். நீ அதை கிளியர் பண்ணா மட்டும்தான் நீ டாக்டர் ஆக முடியும், அதை கிளியர் பண்ணா மட்டும்தான் நீ மெடிக்கல் படிக்க முடியும் அப்படின்ற ஒரு பாயிண்ட்ல எடுத்துட்டு வந்து நிறுத்துறீங்களே. இது வந்து ஏழை மாணவர்களுக்கு இல்ல, சொல்ல போனா யுஎஸ், கனடா, ஜெர்மன் போன இடத்துல எல்லாமே வந்து அவங்களோட அந்த ஸ்டடீஸ், ஸ்கூல் ஸ்டடீஸை பேஸ் பண்ணி அவங்க மெடிக்கல் படிக்கலாம் அப்படின்னு இருக்கு. ஆனா இங்க நீங்க ஒரே பாயிண்ட்ல அந்த நீட்டை கொண்டு வந்து நிறுத்துறீங்க. அப்போ எல்லாத்தையும் சென்ட்ரலைஸ்ட் ஆக்க ட்ரை பண்றீங்க. யாரெல்லாம் டாக்டர் படிக்கணும் நீங்க முடிவு பண்ணணும்னு நினைக்கிறீங்க. சோ இதை தான் வந்து ஸ்டூடெண்ட் எதிர்த்துட்டு இருக்காங்க அப்படின்ற. அதே சமயம் இங்க டெல்லியில ராகுல் காந்தி அவர்கள் ப்ரொடெஸ்ட் பண்றாரு. திமுகவும் களத்துல இறங்கி இருக்கு, கனிமொழி நின்று இருக்காங்க, ஆராசன் நிக்கிறார், எல்லாரும் நிக்கிறாங்க. ஆனா தாவேகா சார்பா யாரும் இல்ல. அப்ப காங்கிரஸ் இப்ப ஃபீல் பண்றாங்களோ, தப்பானவங்களோட கூட்டணி வச்சுட்டோம், பாஜகவை வலுவா எதிர்க்காத ஒரு ஆளோட கூட்டணி வச்சுட்டோம் அப்படின்னு ஃபீல் பண்றாங்களா? இது எப்படி பார்க்கலாம்? அது ஃபீல் பண்றவங்களுக்கு தான் தெரியும்னு வச்சுக்கலாமே. அதையும் இல்லாம இப்போ அவங்க எலெக்ஷனுக்கு முன்னாடியே வச்சுக்கலாம், தாவேகா எந்த இடத்துலயுமே பெருசா பாஜகவை எதிர்த்து பேசவே இல்லை. ஓர் 2 இடத்துல மட்டும் அப்படியே லைட்டா போற போக்குல அப்படி தொட்டுட்டு போற மாதிரியான வார்த்தைகள் தான் விட்டுருக்காங்க. சொல்லப்போனா அந்த ஒரே ஒரு லைன், பாஜக எங்களோட கொள்கை எதிரி, பாசிசமா பாயாசமா அப்படின்ற இந்த 2 வார்த்தை தவிர பெருசா வேற எங்கேயுமே அவங்க அதை பத்தி பேசவே இல்லை. இந்த அறிவு கண்டிப்பா அவர்களுக்கு இருந்திருக்கும். கரெக்ட் தானே? அப்போ அவங்களுடைய அந்த அரசியல் பலனுக்காக, சுய லாபத்துக்காக அவங்க போயிருக்காங்க அப்படின்னும் போது அவங்க படணும் அப்படின்னு இருந்தா பட்டுதான் ஆகணும். அதை நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. இன்னொன்னு, இந்த நீட் எதிர்ப்பை பத்தின ஒரு அடிப்படை புரிதல் இருந்தாதான் கண்டிப்பா அவங்களோட போய் நிக்க முடியும். அவங்களோட அந்த அடிப்படை புரிதலே தாவேகாக்கு இல்லை அப்படின்றதுதான் இங்க உண்மை. பாஜகவை எதிர்த்து பேசக்கூடிய ஒரு இடத்துல அவங்க இல்லை, ஒரு ஸ்டாண்டே இல்லை. இது வரைக்கும் தமிழ்நாடு எப்போதுமே வந்து பாஜகவுக்கு எதிராக தான் நின்றுருக்கு. ஏன்னா அவங்களுடைய கொள்கை வேற, நம்முடைய கொள்கை வேற. இந்த கொள்கை முரண் இருக்கும் போது கண்டிப்பா அவங்களோட போய் இணங்கி இருக்க முடியாது. ஆக்சுவலா இவங்க விஜய் இங்க கொண்டு வந்ததே அவங்களோட பேக்கப்ல தான் அப்படின்னு வச்சுக்கலாம். அதனாலதான் அவங்களால வெளிப்படையா அவங்கள வந்து எதிர்க்கவும் முடியல. ஒருவேளை பாஜகவை வெளிப்படையா எதிர்க்கல அப்படின்னா இவரோட நிலைமை என்ன ஆகும் அப்படின்றது தெரியல. வெளிப்படையா எதிர்க்கக்கூடிய தெம்பு இல்ல வெளிப்படையா எதிர்க்கக்கூடிய சூழல்ல தாவேகா இல்லை. ஆனா பாஜகவை எதிர்க்காம இவங்களால இங்க ஆட்சி பண்ண முடியாது அப்படின்றதுதான் தமிழ்நாட்டுடைய நிலை. இப்போ நீங்க சொல்லியிருந்தீங்க பேசும்போது இந்த மாதிரி பாஜகவை தாவேகா வலுவா எதிர்க்கல அப்படின்ட்டு. அதே மாதிரி பி. சண்முகம் அவர்கள் சிபிஐஎம் சேர்ந்தவர் வந்து இங்க போராடக்கூடிய மாணவர்களை அரெஸ்ட் பண்றீங்கன்னா பாஜகவோட கல்வி கொள்கைக்கு ஆதரவு தெரிவிக்கிற மாதிரி போயிடும், ஸோ பாஜகவோட பி டீம்னு தெரிய வந்துடும் அப்படிங்கிற மாதிரி தான் டைரக்டா சொல்லியிருந்தாரு. ஸோ கூட்டணி கட்சிகளே இல்லை, இந்த ஆட்சிக்கு ஆதரவு தெரிவிச்ச கட்சிகளே இப்போ எதிர்க்க ஆரம்பிச்சுட்டாங்க. தாவேகா வலுவிழக்கமா இல்லை எப்படி போகும்?
கூட்டணி கட்சிகளே எதிர்க்கிறாங்க அப்படின்னா, கூட்டணி கட்சிகள் வந்து இதுவரையும் திமுகவோட இருந்தவர்கள், திமுகவுடைய கொள்கைய பார்த்தவங்க. அவங்க எல்லாமே கொள்கையினால் இணைஞ்சவங்க திமுகவோட. இந்த தேர்தலுக்கு பிறகு அவங்க அது சுய லாபத்துக்காகவோ இல்ல வேற எதுக்காகவோ இல்ல ஆளுநருடைய ஆட்சி வந்து வந்துடக்கூடாது, இப்ப பிரசிடென்ட் ஆட்சி வந்துடக்கூடாது அப்படின்றதுக்கான நிறைய காரணங்கள் இருக்கலாம். ஆனா அவர்கள் எல்லாமே வந்து கொள்கை ரீதியா இணைந்தவர்கள். அவங்க எல்லாமே வந்து மாணவர்களை வந்து அடக்குமுறைக்கு உள்ளாக்கும் போது, இப்போ சொன்ன மாதிரி இந்த ரீசெண்டா நேத்துக்கு தான் நினைக்கிறேன் ஒன்று பார்த்தேன். பிரகாஷ்ராஜ் அவர்கள் வந்து போய் பேசியிருந்தாங்க. அப்போ ஒருத்தர் போட்டிருந்தாங்க, கில்லி படத்துல வந்து வில்லனா நடித்தவர் அவர். அவர் வந்து இன்னைக்கு ரியல் ஹீரோவா இங்க இருக்காரு. படத்துல வில்லனா பார்க்க நம்ம வில்லனா இருந்திருக்கலாம், ஆனா ரியல் லைஃப்ல அவங்க ஹீரோ. ஆனா நம்ம ரியல் லைஃப்ல ஹீரோவா பாக்குற நிறைய பேரு இன்னைக்கு இந்த பிரச்சனைக்கு வாய்ஸே கொடுக்கல. அப்போ அவங்க ரியல் லைஃப்ல வில்லனாக இருக்கிறார்கள் அப்படின்ற மாதிரியான ஒரு ட்வீட் வந்து பார்த்தேன். ஒருவேளை ஒரு அடிப்படை மனிதாபிமானமோ இல்ல அரசியல் புரிதலோ இல்ல அவரோட அந்த சிஎம் அப்படின்ற அந்த ஒரு சீட்டுக்கான ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டியோ அக்கௌண்டபிலிட்டியோ அவர் எடுத்திருந்தாருன்னா நிச்சயமா வாய் திறந்து பேசியிருப்பார். இன்னைக்கு போட்ட அந்த ட்விட்டு கூட யாரோ ஒரு பொது ஐடியில இருந்து தான் போட்டிருக்காங்க. அந்த ட்விட்டை கூட இவ்வளோ ப்ரெஷர் கொடுத்து வாயை தரங்க சிஎம்னு சொல்லி, சிஎம் எதுவுமே பேசலைன்னு இவ்வளோ இன்ஃப்ளூயன்சர் பேசி, சோஷியல் மீடியாஸ் பேசி தான் அவர் அந்த ட்விட்டே போட்டிருக்காரு. அப்போ நீங்க ஒரே ஒரு ட்விட் போடுறதுக்கு உங்களை இவ்வளோ ப்ரெஷர் பண்ண வேண்டியது இருக்கா? இவ்வளோ அழுத்தம் கொடுக்க வேண்டியது இருக்கு, இவ்வளோ பேர் உங்களுக்கு சொல்ல வேண்டியது இருக்கு அப்படின்னா, அந்த ரோலுக்கான அந்த ஒரு பொசிஷனுக்கு நீங்க என்ன அக்கௌண்டபிலிட்டி ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கிறீங்க அப்படின்னு ஒண்ணு இருக்குல்ல. ஸோ மக்கள் வந்து சும்மா பார்த்துட்டு இருக்கலாம், ஆனா மக்களுக்கு ஒரு புரிதல் வந்துருச்சு இப்படின்றதுக்குள்ள அந்த கவர்ச்சியோ இல்ல அந்த மோகமோ போயிடுச்சு அப்படின்னா உங்களுடைய நிலை மாறிடும்.